Hi friends, welcome to Lara Kitchen and Health Tips. இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேவரட்டான கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா. இது பொதுவாக நம்ம டீ டைமோட இந்த பக்கோடா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் 1 by 1 உதுத்தி விட்டுடலாம். பாருங்க இந்த மாதிரி. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் நான் போடுறேன். அதுவே காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போடுங்க கிராஸில். தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே போட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்த்த வேணாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்தாம இப்போ நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். ஏன்னா வெங்காயத்துலேயே தண்ணி கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம எதுவும் தண்ணி சேர்த்தாம ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு போட்டு இதை மறுபடியும் பிசைக்கலாம். இப்பயும் நான் தண்ணி சேர்த்தலை. ஏன்னா வெங்காயம் ஊற ஊற அதில் தண்ணி கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்றாமே பண்ணலாம். பாருங்கள், இந்தளவுக்கு எல்லாமே நல்லா பிசறி வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். நம்ம உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஆனால் எனக்கு தண்ணி எதுவுமே தேவைப்படல. பாருங்கள் எப்படி நல்லா தண்ணி, வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எப்படி வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே நல்லா ஒட்டி இந்த பதம் சரியாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பக்கோடா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு நல்லா ஃப்ளேம் அதிகமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பக்கோடா போடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கரிஞ்சி மாதிரி ஆயிரும். எல்லாமே 1 by 1 திருப்பி விட்டுக்கோங்க. பொதுவாக பக்கோடா மழை டைமு, ஈவினிங் டீ டைம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அவ்வளோதான். இதை நான் ஒரு வேறு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அடியில் நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெயெல்லாம் அது உறிஞ்சிடும். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். அந்த பக்கோடா ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் இப்போவே டீ வச்சு ஒரு கட்ட போகிறேன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு கொஞ்சம் பொரிச்சு எடுத்து மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது நான் இஞ்சி டீயோட பரிமாறுறேன். இஞ்சி டீயும் பக்கோடாவும் காம்பினேஷனாக அடிச்சிக்கவே முடியாதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.